Good evening. Chudukla answer பண்ணி நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு வருவோம். என்ன டைரக்டா வருவோம். பேஜ் நம்பர் 3 பியில் முதலாவது கேள்வி. பேஜ் நம்பர் 3 பியிலே முதலாவது கேள்வி. விலங்கு கலமென்சாவில் மாத்திரம் காணப்படும் மூலக்கூறை பெயரிட்டு அதன் தொழிலை தருக. விலங்கு கலமென்சாவில் மாத்திரம் காணப்படும் மூலக்கூறை பெயரிட்டு அதன் தொழிலை தருக. விளங்குங்களா? பொதுவா எல்லாங்களுடைய கலமென்சாவியமாக்குவது லிப்பிட்டுகளும், எல்லா கலமென்சாவியமாக்குவது லிப்பிட்டுகளும் புரத மூலக்கூறுகளும். புரத மூலக்கூறுகளும் யாரு புரத மூலக்கூறு இருக்கும்? ஆனால் விலங்கு கலங்களின் முதல்வர் மென்சாவிலே இந்த போஸ்போலிபிட் மூலக்கூறுகளுக்கு இடையிலே, போஸ்போலிபிட் மூலக்கூறு இந்த வால்களுக்கு இடையில இல்ல, போஸ்போலிபிட் மூலக்கூறுகளுக்கு இடையிலே அங்கொன்று இங்கொன்று மிக குறைந்த எண்ணிக்கையிலே இப்படி கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகள் காணப்படும். கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகள் காணப்படும். படித்திருக்கின்றோம். எப்படி எழுதிருப்பீங்க? கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் எழுதிருப்பீங்க. தொழில் கேட்டிருக்கு. கேள்வியிலே 3 கோடு விட்டுருக்கிறாங்க. 3 கோடு போதுமென்று தெரியல. நான் தான் விட்டுருக்கிறேன் 3 கோடு. இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறு விலங்கு கலத்துல என்னத்துக்கு இருக்கு கேட்டால் அல்ல 2 விஷயம் இருக்கு. மிதமான வெப்பநிலை, குறைந்த வெப்பநிலை. மிதமான வெப்பநிலை, குறைந்த வெப்பநிலை. மிதம் என்று சொன்னால் தேவையான அளவு வெப்பம், வெப்பநிலை. குறைந்த அளவு என்பது தேவையானதை விட குறைந்த அளவு என்பது. 37 பாகை சி மிதமான வெப்பம். 34 பாகை சி என்பது குறைந்த வெப்பம்.
ரெண்டிலும் இந்த கொலஸ்ட்ரால் பங்கேற்கும். மிதமான வெப்பம் உள்ள போதும் தாழ் வெப்பநிலை உள்ள போதும் தொழிற்படும். இந்த தாழ் வெப்பநிலை உள்ள போது இந்த முதல் ருமேன் சவ்வு கட்டி ஆகிவிடாமல், முதல் ருமேன் சவுடைய அமைப்பு பாய்ம பல்வண்ண மாதிரி, பாய்ம பல்வண்ண அல்லது திரவ சித்திரன்னு சொல்லுவோம். திரவ சித்திர கட்டமைப்பு, பாய்ம பல்வண்ணம் மாதிரி அல்லது திரவ சித்திர மாதிரி கட்டமைப்பு அழைப்போம். இந்த பாய்ம தன்மையிலே மிதமான வெப்பநிலையில் பாய்மத்தன்மையை குறைத்து தேவையான அளவு கொண்டு வந்து முதல் ருமேன் சவ்வை இந்த நிலைமையில் பேணுவது. குறைந்த வெப்பநிலையில் கட்டியாகாமல் தடுப்பது. முதல் ருமேன் சவ்வை கட்டியாகாமல் இந்த பாய்ம தன்மையில் பேணுவதற்கு உதவுவது. அப்ப இந்த ரெண்டு சொல் மிதம் குறைந்த, தேர்ல நீங்க சில வேளையில் மிக என்று எழுதிருப்பீங்க. மிதமான வெப்பநிலையிலும் குறைந்த வெப்பநிலை மறக்க கூடாது. அப்படியே பாருங்க, இப்படி எழுதிக்கான பாருங்க. மிதமான வெப்பநிலையில் மென்சவ்வின் பாய்மத்தன்மையை குறைப்பதன் மூலம் திரவத்தன்மை பாய்மத்தன்மையை குறைப்பதன் மூலம் முதல் ருமேன் சவ்வுக்கு நெகிழ்வுத்தன்மையையும் உறுதியும் வழங்குதல். முதல் ருமேன் சவ்வுக்கு நெகிழ்வுத்தன்மையும் உறுதியும் வழங்குதல். கொடுப்போதான் வரும். முதல் ருமேன் சவ்வுக்கு நெகிழ்வுத்தன்மையும் உறுதியும் வழங்குதல். அடுத்த கோடு கொமா போட்டு அடுத்த கோடு எழுதணும். தாழ் வெப்பநிலையில் கலமென் சவ்வு திண்மமாதலை கட்டியாதலை தடுத்தல். கலமென் சவ்வு திண்மமாதலை கட்டியாதலை தடுத்தல். அடுத்த கேள்வி, ஏதோ ஒரு புன்னங்கத்தை போட்டு அதன் தொழிலை கேட்பார். 2019ஆம் ஆண்டு அகமுதலி சிறுவலையின் தொழிலை கேட்டிருந்தார். 2020ஆம் ஆண்டு குளியவன்கூட்டின் தொழிலை கேட்டிருந்தார். குளியவன்கூட்டின் கூறுகளில் தொழிலை ஆன்சர் பண்ணி காட்டணும் 2020. ஈஆர், அது பிறகு குளியவன்கூடு, அது போன்று மாறியும் கேட்கலாம். தொழிலை போட்டு எந்த புன்னங்கம், எந்த கலக்கூறு அந்த தொழிலை புரியும் என்று கேட்கலாம். மறக்கக்கூடிய, ஈஸியா மறக்கக்கூடிய அல்லது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய புன்னங்கங்களை போட்டு கேள்வியை கேட்கிறது. ஈஸியா இருக்கும், ஆனா மறந்துடுவோம். கேள்வியை பாருங்க. கல்சியம் 2+ அயன்களை சேமித்தல். கல்சியம் 2+ அயன்களை சேமிக்கின்ற புன்னங்கம் நேரடி விட என்ன? கல்சியம் 2+ அயன்களை சேமிக்கின்ற புன்னங்கம் SCR. தெரியும், வன்கூடு தசைக்கலத்தின் SCR படித்திருக்கிறோம். வன்கூடு தசைக்கலத்தின் SCR கல்சியம் 2+ அயன்களை சேமிக்கும். இந்த கல்சியம் 2+ தான் வன்கூடு தசை சுருக்கத்திற்கு காரணமாயிருப்பது. அப்புறம் படிக்கலாம். வன்கூடு தசை சுருக்கம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கல்சியம் எவ்வாறு பங்கேற்கும் என்று படிக்கலாம். வன்கூடு தசை சுருக்கத்திலே கல்சியம் 2+ பங்கேற்கும். அந்த கல்சியம் 2+ அந்த வன்கூடு தசைக்கலத்தின் SCRக்குள் தான் இருக்கும். அது வெளியேற்றப்பட்டு SCRக்குள்ள இருந்து வெளியே விடுவிக்கப்பட்டு தசை சுருங்கும். அதன் பின்பு அந்த கல்சியம் மீண்டும் SCRக்குள் போகும், தசை தளரும்.
இப்படி மாறி மாறி நடைபெற்று கொண்டிருக்கும். கல்சியம் ட்ரிபிள்ஸை சேமித்தல் SCR. சில வழியில SCR மார்க்ஸ் தர மாட்டார். அழுத்தமான அகமுலை சிறுவலை, அழுத்தமான அகமுலை சிறுவலைன்னு உங்களோட விட இருக்கணும். SCR விடையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சில வேளையில. அடுத்தது கொழுப்பமிலங்களை வெள்ளங்களாக மாற்றுதல். கொழுப்பமிலங்களை வெள்ளங்களாக மாற்றுதல் படித்திருக்கின்றோம். பெராக்சிசோம், பெராக்சிசோம் இது பொதுவா தாவர களத்திலும் காணப்படும், விலங்கு களத்திலும் காணப்படும். பெராக்சிசோம் தாவர களத்திலும் காணப்படும், விலங்கு களத்திலும் காணப்படும். இந்த தொழில் நச்சு நீக்குதல், நச்சு நீக்குதல். அது போன்று படித்திருக்கின்றோம் C3 தாவரங்களிலே ஒளிச்சுவாசம், ஒளிச்சுவாசம் அந்த ஒளிச்சுவாசத்தின் போது பங்கேற்கும் படித்தோம். நச்சு நீக்கல் அது ஒரு ஒளிச்சுவாசத்திலே பங்கேற்றல் என்று படித்திருக்கின்றோம். இந்த என்ன தாவரக்கலம் விலங்குகளம் ரெண்டிலையும் பெராக்சிசோம் இருக்கும். இந்த தாவரக்களத்தில் காணப்படுற பெராக்சிசோம் சிலது கிளையோக்சிசோமாக திரிவடைந்திருக்கும், கிளையோக்சோமாக திரிவடைந்திருக்கும். பெராக்சோம் இருக்கும், சிலது கிளையோக்சோமாக திரிவடைந்திருக்கும். இந்த கிளையோக்சோம் தொழில் கொழுப்பமிலங்களை வெள்ளங்களாக மாற்றுதல், கொழுப்பமிலங்களை வெள்ளங்களாக மாற்றுதல். ஆல் சிலபஸ்ல வேற தொழில் இப்போ மாறி இருக்கேன, அவ பழைய கல்வி மீண்டும் வரும்போது விடை மாறும்னு சொல்லிக்கிறோம். கொழுப்பமிலங்களை வெள்ளங்களாக மாற்றுதல் கிளையோக்சிசோம். அடுத்த கேள்வி, கேள்வியை வாசிச்சிருப்பீங்க, விடையை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விகளுக்கு விடைகளை வேகமா சொல்லிக் கொண்டு போகலாம். கலப்பிரிவின் போது உடுவுரு கதிர் ஆகியவற்றை தோற்றுவிக்கும் உபகலக்கூறு எது? அவ்வுபகலக்கூறின் 3 கட்டமைப்பியல்புகளை தருக. நம்ம தெரியும், ஒரு கலம் பிரிவடைய வேண்டுமாக இருந்தால் அதில் காணப்படும் மைய மூர்த்தம், மைய மூர்த்தத்திலே காணப்படும் புன்மையத்தில் ரெட்டிக்க வேண்டும். மைய மூர்த்தம், மையமூர்த்தம் என்பது ஒரு சோடி புன்மையத்தியை சூழ்ந்து காணப்படுற அடர்த்தியான குளியூருடை கொண்ட பாகம். ஒரு சோடி புன்மையத்தி கருவுக்கு பக்கத்திலே அடர்த்தியான குளிய உருவால் சூழப்பட்டிருக்கு. அந்த குளிய உருவையும் இந்த ஒரு சோடி புன்மையத்தையும் சேர்த்துதான் மைய மூர்த்தம் அழைக்கின்றோம். மைய மூர்த்தம் சரியா? இப்போ கலப்பிரிவுடைய வேண்டால் இந்த மைய மூர்த்தம் ரெட்டிக்க வேண்டும். மையமூர்த்தம் ரெட்டிக்கா ஒரு சோடி புன்மையத்தி 2 சோடி புன்மையத்தியா மாறணும். மாறி ஒரு சோடி புன்மையத்தி களத்தின் இந்த முனைக்கு அசையும், ஒரு சோடி புன்மையத்தி களத்தின் இந்த முனைக்கு அசையும். அடுத்த படம் குறிப்போம். இப்படி ஒரு சோடி புன்மையத்தி மையமூர்த்தம் இங்கே இருக்கும், அடுத்த சோடி புன்மையத்தி இங்கே இருக்கும், மையமூர்த்தத்திலே இப்படி இருக்கும். இங்கே முதல் ருமென் சபை நோக்கி உடுவுரு தோன்றி இருக்கும், நட்சத்திர வடிவமான நீட்டங்கள் தோன்றி இருக்கும். அதுல இருந்து நுண்குழாய்கள் இப்படி நீண்டு, நுண்குழாய் இப்படி நீண்டு இருக்கும், இப்படி நீளும். முளையும் சேர்த்த கட்டமைப்பு தான் கதிர் என்று அழைப்போம். கதிர், பழைய சொல் கதிர் உபகரணம் என்று அழைப்போம். கதிர் உபகரணம். அவ கதிர் என்பது இந்த புன்மையத்தி அல்லது இந்த மையமூர்த்தம், உடுவுரு, இந்த நீண்ட நுண்குழாய்கள் ஆகியவற்றை சேர்த்துதான் கதிர் அல்லது கதிர் உபகரணம். ரைட். கேள்வி, கலப்பிரிவின் போது உடுவுரு கதிர் ஆகியவற்றை தோற்றி உபகல கூறியது அந் கட்டமைப்பியல்களை தருக.
அவை கதிரை உருவாக்குகின்ற அல்ல ஊடுருவை உருவாக்குகின்ற கலக்கட்டமைப்பு புன்மையத்திகள். புன்மையத்திகள் நம்முடைய விடை. அடுத்த கேள்வி கேட்டிருக்கு, அந்த கட்டமைப்புகளை தர சொல்லி புன்மையத்தின் இயல்பு என்ன? புன்மையத்தியை பொறுத்த வரைக்கும் அது 9+0 கட்டமைப்புடையது. இப்படி 3 நுண்குழாய்கள் சேர்ந்த கட்டுக்கள் இப்படி 9 இருக்கும். 3 சேர்ந்த நுண்குழாய்கள் இப்படி 9 இருக்கும். இந்த 3 சேர்ந்து ரீப்ளெட் சொல்லுவாங்க. ரீப்ளெட் மும்மை என்று அழைப்போம். ரீப்ளெட் மும்மை அழைப்போம். நுண்குழாய்கள் இவ்வாறு இருக்கும். இப்படி இருப்போம். 3 சேர்ந்து இப்படி இருக்கும். அவை ஒருபோதும் மென்சவால் சூழப்பட்டிருக்க மாட்டாது. மென்சவ் என்ற அமைப்பு இப்படி வளைத்திருக்க மாட்டாது. நடுவில் எந்த கட்டமைப்பு இருக்காது. நடுவில் எதுவும் இருக்காது. உள்ளீடற்றது. உள்ளீடற்றது. சோ கோரையானது சொல்லுவாங்க. கோரையானது சொல்லுவாங்க. உள்ளீடற்றது கோரையானது சொல்லுவாங்க. அதுடன் 2 என்ன ஒவ்வொரு சோடி ஒவ்வொரு புன்மையத்தையும் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கும். செங்குத்தாக இருக்கும். அவை கட்டமைப்பு இயல்பிலே முதலாவது இருப்பீங்க. மென்சவ்வால் சூழப்படாதது முதலாவது கோடு. கோமா உருளை வடிவானது. உருளை வடிவம் காட்டிக்கிறோம். உருளை வடிவானது அடுத்து என்ன 3 சேர்ந்த நுண்குழாய் 9 இருக்கும். அப்ப என்ன வசனம்? 9 மும்மை நுண்குழாய்கள் 9 மும்மை நுண்குழாய்கள் பிரேக்ல போடுங்க. 9+0 9 மும்மை நுண்குழாய்கள் வளைய உருவில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. வளைய உருவில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இவ்வளவும் அவருடைய கட்டமைப்பு இயல்புகள். அடுத்த கேள்வி அது கூட திறன். இந்த இப்படி கேள்வி பல தடவை எக்ஸாம்ல வந்திருக்கு. 2017, 16 என்று பல தடவை வந்திருக்கு. பாஸ் பிழை போடுறேன்லாம் கேள்வி வந்து கூட தியரி கூட தந்திருக்கிறேன். எந்த அவத்தையில காணப்படும், எந்த அவத்தையில் நிகழும் என்று கேட்கிறது. இப்போ தொடர்ந்து அதே மாதிரி கேள்வி வரணும் இல்லையே. பாஸ் போடுற பிழை போடுறேன்னா 2 தரம் வந்திருக்கு. அடுத்தடுத்த வருஷங்கள வந்திருக்கு. இப்போ பாஸ் பிழை போடாமல் நேரடியா விஷயத்தை சொல்லி எந்த அவத்தைன்னு கேட்கிறது. அந்த பாஸ் பிழை போடுற கேள்வியில உங்களுக்கு நிகழ்தகவு கூட நீங்க புள்ளி எடுக்கிறது. ஒரு விஷயத்தை இப்படி ஒரு செயற்பாட்டை தந்து முன்னாவத்தை அனுபவத்தை மேற்பாவத்தை தந்து நீங்க பாஸ் அல்ல தர போடுங்க இதில் நடக்கும்னு என்ன போடுறது. ஏதோ உங்களுக்கு விஷயத்தை ஏதோ அளவுக்கு விளங்கக்கூடிய இருக்கு. இங்க அப்படி இல்லை. அந்த நிகழ்ச்சியை தந்து எந்த அவத்தையில் நடக்கும் என்று கேட்டால் குறுகிய நேரத்துக்குள்ள விடை எழுத வேண்டியிருக்கும். குறுகிய நேரத்துக்குள்ள விடை எழுதணும். விட பிழைன்னு சொன்னா மைனஸ் மார்க்ஸ் தருவார். ரைட். உங்களுக்கு ஏதாவது விடையில சிக்கல் இருக்குமான்னு பாருங்க. என்ன ரிவர்சிங் கிளாஸ்ன்றது இப்படி கேள்வி இருக்கும். இப்படித்தான் நீங்க ஆன்சர் பண்றதுன்னு சொல்லி தரதான். இந்த கேள்விதான் வருமானு இப்படி எல்லாம் கேள்வி வரலாம். இப்படிலாம் கேள்வி வரலாம். அதுக்கு இப்படிதான் ஆன்சர் சொல்லித்தரலாம் ஒழிய இதுதான் கேள்வி வரும்னு சொல்றல. எப்படி கேள்வி வந்தால் என்ன சொல்லியிருக்கிறோம்? தரப்பட்டுள்ள செயற்பாடுகள் நடைபெறுகின்ற இளையிறு பிரிவின் அவத்தைகள். அவ கேள்வி நீங்க கவனம் வாசிக்கணும்.
ஒடுக்கர் பிரிவின் அவத்தை என்று கேட்டுக்கிறாரா இளையிறு பிரிவின் அவத்தை என்று கேட்டுக்கிறான்னு யோசிக்கணும். கேள்வி கேட்டா இளையிறு பிரிவின் அவத்தைகள். இளையிருப்பின் அவத்தைகள் என்னென்ன? முன் அவத்தை, முன் அணு அவத்தை, மேன்முக அவத்தை, முன் அவத்தை, முன் அணு அவத்தை, அணு அவத்தை, மேன்முக அவத்தை, ஈட்டவத்தை. இந்த 5ல ஏதாவது ஒவ்வொரு விடை வரும், அல்லது ஒரே அவத்தை மீண்டும் மீண்டும் வரலாம். ரைட். இளையிறு பிரிவுக்குரிய கதிர்கள் உருவாக தொடங்குதல். இளையிறு பிரிவுக்குரிய கதிர்கள் எப்படி? புன்மையத்திகள் ரெட்டித்து மையமூர்த்தங்கள் களத்தின் எதிரெதிர்முனை நோக்கி அசையும் போது இப்படி நுண்குழாய்கள் அதுல இருந்து நீண்டு கதிர்கள் உருவாக தொடங்கும். எந்த அவத்தையும் அதை மனதில் இருக்கணும். மைண்ட் மேப் படம் எல்லாம் கீறி வச்சிருக்கிறான். அதுக்காக தான் படத்தை இளையிறு பிரிவு படத்தை நீங்க கையால கீறணும் நான் சொல்றது. கையால கீறினா தான் நம்ம எதுல என்னத்தை கீறிக்கிறோம் எல்லாம் விளங்கும். செயற்பாடுகளை சரியா சொல்லியிருப்போம். இளையிறு பிரிவுக்குரிய கதிர்கள் உருவாக தொடங்குதல். அடுத்தது மையமூர்த்தங்கள் களத்தின் எதிர்முறைகளை நோக்கி நகர்தல், அசைதல். கரிச்சூழி துண்டாதல். கரிச்சூழி மீன் கருவுரை, கருமென் சவு, கரிச்சூழி என பயன்படுத்துறாங்க. அடுத்தது குரோமேட்டின் உருவாதல். குரோமேட்டின் உருவாதல். குரோமேட்டின் என்ன? ஆரம்பத்துல களத்துக்குள் குரோமேட்டின்கள் இருக்கும். பிறகு அவை முன்னவத்திலே நிறமூர்த்தங்களாக மாறிவிடும். பிறகு ஈட்டவத்தை நடக்கும் போது ஈட்டவத்தின் இறுதி கட்டத்திலே நிறமூர்த்தங்கள் குரோமேட்டின்களா மாறும். ஆரம்பத்தில் என்ன இளையிறு பிரிவு ஆரம்பிக்கும் போது குரோமேட்டின்கள் நிறமூர்த்தமா மாறும். ஈட்டவத்தை முற்று பெறும் போது நிறமூர்த்தங்கள் குரோமேட்டின்களா மாறும். நிறமூர்த்தம் என்பது தடித்த அமைப்பு, குரோமேட்டின் என்பது அந்த தடித்த அமைப்பு நீரை ஏற்று வலை வடிவத்துக்கு மாறுவது, வலை வடிவமான அமைப்புக்கு மாறுவது, அது குரோமேட்டின் என்று சொன்னோம். அப்போ தெரியணும், குரோமேட்டின் உருவாதல் என்பது ஈட்டவத்தைக்கு சொந்தம். அப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்தா நோட்ஸ் புரட்டி பாருங்க, இருக்கும். நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிக்கிறேன். நான் எம்சிக்கு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிக்கிறேன். குரோமேட்டின் உருவாதல் ஈட்டவத்தை. கரிச்சூழி துண்டாதல், கரு மென்சவ்வு துண்டா உடைந்து மறைவது. முன்னவத்தையின் இறுதி வரைக்கும் கருமென்சவி இருக்கும். முன் அணுவத்தையின் கடைசி கட்டத்திலே கரிச்சூழி மறையும், உடையும், துண்டுண்டா உடையும். அவை கரிச்சூழி துண்டாதல் முன் அணுவத்தை. முன் அணுவத்தை என்று உங்களுக்கு தெரியும். ரைட். மற்றது இளையிறு பிரிவுக்குரிய கதிர்கள் உருவாக தொடங்குதல். இளையிறு பிரிவுடைய கதிர்கள் உருவாக தொடங்குதல் இப்படியான அமைப்பு ஆரம்பிக்கிறது. ஸ்டார்டிங் முன்னவத்தையில் தான். கையில நோட்ஸ் இருக்கும். கிளாஸுக்கு வர்றதுக்கும் நீங்க கட்டாயம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னவத்தையில் அது போன்று மையமூர்த்தங்கள் களத்தின் எதிரெதிர் முறைகளை நோக்கி அசைய தொடங்குறது, ஆரம்பிக்கிறது. அதுவும் முன்னவத்தையில் தான் ஆரம்பிக்கிறது. அதுவும் முன்னவத்தையில் தான். ரைட். அடுத்த கேள்வி, அந்த முதல் ரூம் மென்சவ் சம்பந்தமான கேள்வியிலே அதி தீவிரமான வெப்பநிலை எழுத தேவையில்லை. மிதமான வெப்பநிலையில மென்சவின் பாய்மத்தன்மையை குறைப்பதன் மூலம் நெகிழ்வுத்தன்மையும் உறுதியையும் கொடுத்தல் அடினால் போதும். ஒரு கேட்டுக்கு அதுக்கு ஆன்சர் பண்றேன். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள ஏ பி ஆகிய வரிப்படங்களில் காணப்படும் இளையிறு பிரிவின் நிலைகளை இனங்காண்க. படங்கள் இப்படித்தான் போடுவார். நுணுக்கு காட்டியூடாக பார்க்கக்கூடியவாறு இருக்கின்ற படங்களை நீங்க நுணுக்கு காட்டில பாத்தீங்கன்னு சொன்னா, வெங்காய மேற்றொலுரியின் கலங்களுடைய
இளையிறு பிரிவின் அவத்தைகளை பார்க்கும் போதோ இப்படித்தான் தெரியும். இப்படி படங்களா நான் உங்களோட இளையிறு பிரிவு அந்த டியூட் தான் கேர்லி டியூட் தரும் போதோ அப்படியே கவர் பேஜ் இப்படியான படங்கள் இருக்கும். கவர் பேஜ் இப்படியான படங்கள்லாம் போட்டிருப்பேன். நல்லா தெரியும் உங்களுக்கு. கீழே தரப்புல ஏபி ஆகிய வரிப்படங்கள் காணப்படும் இளையிறு பிரிவின் நிலைகளை இனங்காண்க. இது தாவரக்கிழமா விலங்கு கிழமான்னு கேட்டால் நீங்க நல்லா நிச்சயமா சொல்லுவீங்க இது ஒரு விலங்கு களம். தாவரக்கிழம்னு சொல்லுவீங்க நிச்சயமா. தாவரக்கிழம் என்னாலே புன்மையத்தி காட்டப்படல, சும்மா ஏதோ நிறமூட்டங்கள் காட்டப்பட்டிருக்கு. நமக்கு களம் பிரச்சனை இல்லையே, களம் சம்பந்தமான கேள்வி கேட்கலையே. அவ ஏ என்ன என்று கேட்டால் ஏ என்னன்னு சொல்ல போறீங்க. விளையிருப்பிடு அவத்தை எது? முன்னவத்தையா, முன் அணு அவத்தையா, அணு அவத்தையா, மேன்மு அவத்தையா? கேட்டால் விடை என்ன சொல்றது? படத்தில் பாருங்க, கருமென் சவு தெரியுது, கருமென் சவு தெரியுது. நிறமூர்த்தங்கள் தெரிந்தால் இப்படி கோடு கோடா தெரிஞ்சிருக்கும். ஏதோ நிறமூர்த்தங்கள் இப்படி ஏதோ தெரியுது. நிறமூர்த்தங்கள் தெரியுது, தடிப்பா தெரியுது. கரிமென் சவுலே குரோமேட்டின் இருந்தால் இப்படி 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 கிடந்திருக்கு, இப்படி இப்படி கீறி இருப்பார். இப்படி மெல்லிய வலையாக இப்படி கீறி இருப்பார். கரிமென் சவு இருக்குது. என்ன மையமூர்த்தத்தை பத்தி கதைக்கல. தாவரக்கிழமன்றதுல மையமூர்த்தத்தை காட்ட மாட்டார், அல்லது புன்மையத்தியே காட்ட மாட்டார். தாவரக்கிழத்துக்கு புன்மையத்தி இல்ல, அவை மையமூர்த்தம் இருக்காது. அவை கருமென் சவு இருக்கு. உங்களுக்கு நிறமூர்த்தங்கள் இப்படி தடித்த இலைகளாக மாறி இருக்கு. குரோமேட்டின்களா தெரியல. நிச்சயமா இது முன்னவத்தை. முன்னவத்தை. அடுத்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா தாவரக்கிழமை இப்படி இருக்கு. இந்த நிறம் வந்து இப்படி தனித்தனி அரை நிற உருக்கள் என்ன அல்லது எதிர்முறை நோக்கி இழுக்கப்பட்டிருக்கு, இழுக்கப்படுது. நிற உருக்கள் அரை நிற உருக்கள் கலந்து எதிர்முறை நோக்கி இழுக்கப்படுறது எப்போ? மேன்மு அவத்தையில். நிச்சயமான விடை. இது சந்தேகமா இருக்கும், எந்த அவத்தைன்றது பிரச்சனையா இருக்கும். இது 100% நிச்சயப்படுத்துகிறபடியா இருக்கும். ரைட். அப்ப இது மேன்மு அவத்தை என்று தெரியும். இதுக்கு எல்லா பேரும் மார்க்ஸ் எடுப்பாங்க ஈஸியா. பிரிந்துபடி எதிர்முனைக்கு போறது மேன்மு அவத்தை. இதுல சிக்கல் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விலங்கு நிறமூர்த்தங்கள் தடித்து இப்படி இல்லாமல் இப்படி தடித்து தடித்து தெரியுது. அதாவது முன்னவத்துடன் நீங்க இப்படி எழுதணும். ரைட். அடுத்தது ஒரு விலங்கு கலத்தின் கலப்பிரிவின் ஒரு அவத்தை கீழே தரப்பட்டுள்ளது, அதை இனம் காண்க. ஒரு விலங்கு கலத்தின் கலப்பிரிவின் ஒரு அவத்தை கீழே தரப்பட்டுள்ளது, அதை இனம் காண்க. இக்கலத்தின் ஒடுக்கற்பிரிவின் மேன்மு அவத்தை 2ற்கான படத்தை வரைக. என்ன சொல்ல போறீங்க? விலங்கு கலம்ன்றது எதுல வச்சு கண்டுபிடிச்சிருக்கு? மையமூர்த்தம் இருக்கு அல்லது புன்மையத்தி இருக்கு. விலங்கு கலம் நிச்சயமா தெரியும். இது ஒடுக்க பிரிவா இளையிறு பிரிவான அவர் சொல்லல பாருங்க. ஒரு விலங்கு கலத்தின் கலப்பிரிவின் ஒரு அவத்தை கீழே தரப்பட்டுள்ளது. கலப்பிரிவின் ஒரு அவத்தை, அது இளையிறு பிரிவா ஒடுக்க பிரிவான்னு சொல்லல. அதை இனங்காண்க. அக்கலத்தின் ஒடுக்க பிரிவின் மேன்மு அவத்தை 2ற்கான படத்தை வரைக. என்ன படத்தை பாருங்க. இது அணு அவத்தை தளம், அணு அவத்தை தட்டு, அணு அவத்தை தளம். இதுல ஒரு சோடி புன்மையத்தி மையமூட்டத்தில் இருக்கு, இன்னொரு சோடி புன்மையத்தி மையமூட்டத்தில் இருக்கு. அதுல கதிர்கள் உருவாக தொடங்கி இருக்கு.
கதிர்கள் உருவாயிருக்கு. இங்க ஒரு நிறமூர்த்தம் அந்த 2 அரை நிற உருக்களை மையப்பாத்தில் இணைத்திருக்கு. இங்க ஒரு நிறமூர்த்தம் அதன் மையப்பாத்தில் இணைத்திருக்கு 2 அரை நிற உருக்களை. இங்க ஒரு நிறமூர்த்தம் அதன் அரை நிற உருக்களை இப்படி மையப்பாத்தில் இணைத்திருக்கு. இங்கேயும் அப்படி இணைத்திருக்கு. அவங்களுக்கு நிச்சயமா விளங்குது. அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் சோடி சேர்ந்து அணு அவத்தை தட்டில் அடுக்கப்பட்டிருக்கு. அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் அணு அவத்தை தட்டில் சோடியாக அடுக்கப்பட்டிருக்கு. அணு அவத்தை சோடியா அடுக்கப்படுற நிகழ்ச்சி ஒடுக்க பிரிவுக்கு சொந்தம். ஒடுக்க பிரிவுக்கு சொந்தம். இப்படி நுண்குழாயில் இப்படி இணைந்திருக்கும். நிச்சயமா இது ஒடுக்க பிரிவு. ஒடுக்க பிரிவு 1 ஆ 2 ஆ? அணு அவத்தை தட்டிலே நிறமூர்த்தங்கள் சோடி அடுக்கப்புறம் ஒடுக்க பிரிவு 1 அணு அவத்தை 1 விட எழுதிப்பீங்க அணு அவத்தை 1 அல்லது ஒடுக்க பிரிவு 1 அணு அவத்தை. ஒடுக்க பிரிவு 1 அணு அவத்தை. அங்க கேள்வி என்ன கேட்டிருக்கிறார்? அவத்தையே இனங்காண்க. அவத்தை கீழே தரப்பட்டுள்ளது. அவத்தை இனங்காண்க. விடை அணு அவத்தை 1 தான். திரும்ப ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். இந்த கலம் இந்த கலத்துல மேன்முகவத்தை 2 படம் எப்படி இருக்கும்? என்ன சொல்ல போறீங்க? மேன்முகவத்தில் எப்படி இருக்கும்? இப்போ இது அணு அவத்தை 1. அணு அவத்தை 1 மேன்முகவத்தை 1 எப்படி இருக்கும்? அடுத்த படம் மணல் இது கூட சொல்லிக்கிறேன். மேன்முகவத்தை 1 இப்படி இருக்கும். இங்கால் ஒரு நிறமூட்டம் அப்படியே களத்தை எதிர்முனைக்கு போகும். 2 அரை நிறமுறை சேர்த்து இங்கால் 2 அரை நிறமுறை சேர்த்து நிறமூட்டம் இங்கால் போகும். இப்படி போகும். இது மேன்முகவத்தை 1. அதுக்கப்புறம் ஈட்டவத்தை 1 இதை சுற்றி கருமென் சவு தோன்றும். இதை சுற்றி கருமென் சவு தோன்றும். அது பிறகு குளியுறு பிரிவு நடைபெற்று இது ஒரு கலமாம் இது ஒரு கலமாம் மாறும். ஒடுக்க பிரிவு 1 முடிவடையும். ஒடுக்க பிரிவு 1 முடிவிலே கலம் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இந்த கருவுக்குள் இப்படி 2 அரை நிற உருக்களை கொண்ட 2 நிறமூட்டம் இருக்கும். 2 அரை உருக்களை கொண்ட நிறமூட்டம் இப்படி 2 இருக்கும். அமைப்பு என்ன? இதுல 1 இருக்கும், இதுல 1 இருக்கும். இப்போ இங்கே புன்மையத்து இங்க இருக்கு, மையமூர்த்தம் இங்க இருக்கு. ஒடுக்க பிரிவு 2 மையமூர்த்தங்கள் இந்த தளத்துக்கு செங்குத்து தளத்தில் வரும். படித்திருக்கின்றோம். ஒடுக்க பிரிவு 1 அணு அவத்தை தளம் ஒடுக்க பிரிவு 2 அணு அவத்தை தளத்துக்கு செங்குத்தா இருக்கும். இதனுடைய அணு அவத்தை தளம் இப்படி இருக்கும். புன்மையத்தி ஒரு சோடி இப்படி இங்க இருக்கும். ஒரு சோடி புன்மையத்தி இங்க இருக்கும். கதிர்கள் நுண்குழாயில் இப்படி நின்று இப்படி வர தொடங்கும். இப்படி வரும். கலர்லாம் யோசிக்க தேவை. சும்மா பென்சிலால பெண்ணால ஒரே கலர்ல ப்ளூ கலர் நீங்க எப்படி எழுதுற கலர்ல எழுதினா சரி. பிளாக் ஓ ப்ளூ. அணு அவத்தை 2 என்ன? அணு அவத்தை 2 இப்படி இதுல ஒரு நிறமூட்டம் இப்படி அடுக்கப்படும். 2 அரை நிறக்குள்ள நிறமூட்டம் இப்படி அடுக்கப்படும். இப்படி அடுக்கப்படும். அணு அவத்தை 2. மேன்முகவத்தை எப்படி இருக்கும்? மேன்முகவத்தை 2 கருமென் சவி இருக்காது. அணு அவத்தையில கருமென் சவி இருக்காது. மேன்முகவத்தையும் கருமென் சவி இருக்காது. நீங்க கீற படம் இப்படி இருக்கணும். இதான் இருப்பாப்ப ஒரு சோடி புன்மையத்து இங்க இருக்கணும். அந்த திசைக்கு எதிர் திசையில் இருக்கணும். உருப்படி இருக்கும். இப்போ மேன்முகவத்தை 2 நடக்கும். மேன்முகவத்தை 2 மைய பார்த்து பிளக்கும். மேன்முகவத்தை 1 மைய பார்த்து பிளக்குறல்ல, இல்ல மைய பார்த்து பிளக்கும். பிளந்தால் இந்த அரை நிற உரு இங்கால் இழுபடும். இந்த அரை நிற உரு இங்கால் இழுபடும். இதனுடைய அரை நிற உரு இங்கால் இழுபடும். இதனுடைய அரை நிற உரு இங்கால் இழுபடும். அவை நுண்குழாயில் இப்படி ஒட்டி இருக்கும். ஏன்னா இப்படி சும்மா கிடக்கும். இப்படி கிரிக்காட்டலாம். இவ்வளவுதான் உங்களை எதிர்பார்க்கிற படம். பாகங்கள் எதுவும் குறிக்கிறல. புன்மையத்தை எங்க இருக்குன்னு எதிர்பார்ப்பார். நிறமூட்டங்கள் மைய பார்த்து பிளந்த அரை நிற உருக்கள் தனித்தனியே பிரிந்து கலந்து எதிர்முனையை போதுன்னு எதிர்பார்ப்பார்.
திசையை பார்க்கணும். எழுதிப்பீங்களா பாருங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு கற்று தேர்ந்தா மட்டும்தான் விட வரும். கேள்வி இப்ப அப்படிதான் வருது. அதான் சொல்லிக்கிறோம். அடிக்கடி சொல்றேன், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது, இப்போ பயாலஜி ஐக்யூ தான், மேத்ஸ் மாதிரி. படித்ததை அப்ளை பண்றது, தியரி தேற்றம் மாதிரி. ஒரு சிலதான் ஞாபகப்படுத்தி எழுதுறது. நம்ம செயல்களிலும் அப்படித்தான். இப்படி ஆனால் இப்படி இப்படி எழுதி கொண்டு போறது. எத்தனை பேர் இப்படி எழுதிப்பீங்க? அடுத்த கேள்வி, கோப்புளை சிக்கல் என்பது என்ன? கோப்புளை சிக்கல் என்பதால் விளங்குவது என்ன? சினப்டானிமல் காம்ப்ளெக்ஸ். என்ன சினப்டானிமல் காம்ப்ளெக்ஸ்? தமிழ் சொல் தான் கோப்புளை சிக்கல். சினப்டானிமல் காம்ப்ளெக்ஸ் என்பது சினப்டானிமல் காம்ப்ளெக்ஸ் உருவாவது முன்னமத்தை ஒன்றிலே, ஒடுக்க பிரிவு ஒன்றின் முன்னமத்தை ஒன்றில் தான் சினப்டானிமல் காம்ப்ளெக்ஸ் உருவாகும். கோப்புளை சிக்கல் உருவாகும். கோப்புளை சிக்கல் உருவாருன்னு சொன்னால் அமைப்பு நிறமூர்த்தங்கள் இப்படி சோடி சேர்ந்து, இது ஒரு அமைப்பு, இது ஒரு நிறமூர்த்தம், அதுக்கு நேரம் அதனுடைய சோடி இப்படி நீங்க நெருக்கமா வரணும், நெருக்கமா வரணும். நம்ம அடிக்கடி சொல்லி காட்டிக்கிறோம். நம்ம தியரி படிக்கும் போது அடிக்கடி இப்படி பென் பென்சிலால் இப்படி செய்து காட்டிருப்போம். இது ஒரு நிறமூர்த்தம், அதனுடைய அரை நிற, அதனுடைய இது ஒரு நிறமூர்த்தம், இது ஒரு நிறமூர்த்தம், இது அதனுடைய உடன் பிறந்த அரை நிற உருக்கள், சகோதரி அரை நிற உருக்கள். ஒரு நிறமூர்த்தம் செட்டி துருவான அரை நிற உருக்கள் சொல்றது உடன் பிறந்த அரை நிற உருக்கள். இது அதனுடைய அடுத்த அமைப்பு நேர இருக்கிற அடுத்த அமைப்பு, இதனுடைய அமைப்பு நிறமூர்த்தம் இது. ரைட், நம்ம இப்படி இருக்கிறது கடினம், இப்படி பார்த்தா ஈஸியா விளங்கும். இப்படி இருக்கும், நேர நேரம் இருக்கும், மிக நெருக்கமா வரும், இப்படி மிக நெருக்கம் இப்படி வரும். இந்த நிறமூர்த்தம் இதுக்கு நேரம் இப்படி வரும். இந்த அரை நிற உருவுக்கு நேரம் இந்த அரை நிற உரு நிற்கும், இந்த அரை நிற உருவுக்கு நேரம் இந்த அரை நிற உரு நிற்கும். அப்படி இருக்கும் போதோ இந்த அரை நிற உருவுக்கும் என்ன அமைப்பு நிறமூர்த்தத்தின் இந்த அரை நிற உருவுக்கும் அதுக்கு எதிரே இருக்கின்ற இந்த சகோதரி அல்லாத அரை நிற உருவுக்கும் இடையிலே ஒரு புரதகளை சிக்கல் உருவாகும். உதாரணமா ஈஸியா காட்டுறேன்னு சொன்னா இப்படி ஒரு புரதங்களையால் இப்படி இணைக்கப்படும். அதுபோல இதுவும் இதுவும் இணைக்கப்படும், மற்றதும் மற்றதும் இப்படித்தானே. இதுல அப்படி காட்ட இயலாது. இப்ப இதுல என்ன இப்படி விளங்கும்? இந்த அரை நிற உருவம் இந்த அரை நிறம் இப்படி நேருக்கு நேரம் இணைக்கப்படும், இந்த அரை நிறவும் இந்த நேருக்கு நேரம் இணைக்கப்படும். தியரி படிக்கும் போது ஈஸியா சொல்லிருப்போம். இது ஜிப் வடிவமான ஒரு அமைப்பு. ஜிப், ஜிப் என்பது இப்படித்தானே, இதுல பற்கள் போன்று இருக்கும், மற்ற ஜிப்ட மற்ற தூள்ல இப்படி பற்கள் போன்று இருக்கும், ரெண்டு இப்படி பொருந்தும். அப்படி பொருந்தக்கூடிய ஒரு புரத இழை தான், புரத இழை சிக்கல் தான் சினப்டானிமல் காம்ப்ளெக்ஸ். என்ன ஜிப், ஜிப்புக்கு தமிழ் சொல் ஜிப் வடிவம் எழுதுறதை விட அதுக்கு ஒரு தமிழ் சொல் போட்டு எழுதுவாங்க. பல்லிணைவு பட்டிகை என்று சொல்லுவாங்க. பல்லிணைவு பட்டிகை, பற்கள் இணைவது போன்ற பட்டிகை, ரெண்டு சேர்வது ஒட்டுவது. சினப்டானிமல் ஜிப்பர் என்று சொல்லலாம். ஜிப்பர் இப்படிதான் அமைப்பு. அப்ப விஷயம் விளங்கி இருந்தா தான் எழுதலாம், பாடம் வாங்கி எழுதலாம்னு தெரியணும். அவை கோப்புளை சிக்கல் என்பது என்ன இப்படி எழுப்பீங்களா பாருங்க. இரண்டு அமைப்பொத்த நிறமூர்த்தங்களை நெருக்கமாக இணைத்திருக்கும் நெருக்கமாக இணைத்திருக்கின்றன எழுதலாம். நெருக்கமாக இணைத்திருக்கின்ற விசேட புரதத்தினால் ஆன
விசேட புரதத்தினால் ஆன விசேட புரதத்தினால் ஆன பல்லிணைவு பட்டிகை. பல்லிணைவு பல்லுன பற்கள் இப்படி இணைந்திருந்து இருப்பது போன்றும் பல்லு இணைவு சொல் விளங்கும் இப்படி இருப்பது பற்கள் இணைவது போன்றும் இதற்குள் இது இப்படி பொருந்துவது அதான் ஜிப். பல்லிணைவு பட்டிகை போன்ற கட்டமைப்பு. இரண்டு அமைப்பதனர் மூர்த்தங்களை நெருக்கமாக இணைத்து வைத்திருக்கும் விசேட புரதத்தினாலான பல்லிணைவு பட்டிகை போன்ற கட்டமைப்பு. கோமா இது முன்னமத்தை ஒன்றில் தோற்றுவிக்கப்படும். இது முன்னமத்தை ஒன்றில் தோற்றுவிக்கப்படும். முன்னமத்தை ஒன்றில் தோற்றுவிக்கப்படும். அவ்வளவும் கலப்பிரிவு தொடர்பான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி என்ன நம்ம கலவட்டம் படிக்கும் போது இன்னும் சில இயல்பு படித்தோம். வழக்கமான கலவட்ட செயற்பாடுகளில் இருந்து நம்ம சில மனிதர்கள்ல காணப்படுற சில கலங்கள் வித்தியாசமா நடந்து கொள்ளும். அவைதான் கேன்சர் செல்ஸ், புற்றுநோய் கலங்கள். கலவட்டத்தை வித்தியாசமா நடத்தக்கூடிய கலங்கள் தான் புற்றுநோய் கலங்கள். புற்றுநோய் கலங்கள் விரைவாக கலவட்டத்தை நிகழ்த்தும். அந்த புற்றுநோய் கலங்கள் தமக்கு தேவையான கலவட்டம் நடப்பது தேவையான ரசாயன பதார்த்தங்களை ஒருபோது நம்பி இருக்காது. அது புறச்சூழல் இருக்கிற பதார்த்தங்களை ஒருபோது நம்பி இருக்காது. தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்து விரைவாக இளையிறு பிரிவை வேகமாக நடத்தி பல கலங்களை உருவாக்கி மனிதனுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அதுபோன்று கலவட்டத்தை சீராக்குற பல செயற்பாடு நம்ம சொல்லிக்கின்றோம். கலவட்டத்தில் நடக்கிற ஒரு செயற்பாடு சிக்னல் பாயிண்ட்ஸ், சமிஞ்சை சந்திகள். G1 நடக்கும் போது அது நடந்து முடிவடைந்ததா என்று செக் பண்ணி பார்க்கிறேன். செக்கிங் பாயிண்ட் முடிந்தா தான் அடுத்த கட்டம் போகும். அப்புறம் G1 நடந்து முடிந்த பின்பு செக் பண்ணப்படும். எல்லாம் நடந்து பெற்றுதா அப்புறம் அங்கல கலப்பிரிவுக்கான முன்னாமத்தை அணுவாத்தை மேன்வாத்தை ஈட்டாவத்தை நடக்கும். அப்புறம் அவை எல்லாம் நடைபெற்று முடிந்து விட்டதா என்று சொன்ன செக் பண்ணி பார்த்தால் தான் அடுத்த கட்டம் போகும். சொல்லிக்கிறோம். ஒரு கார் ஃபேக்டரியில ஒவ்வொரு செக்கிங்ல ஒரு கருவியை தயாரிக்கும் போது ஒவ்வொரு பாட்டும் சரியாக தயாரிக்கப்பட்டுட்டா பார்த்து செக் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அனுப்புவாங்க. முதல் பொடியில பின்துண்டு சரியா ஃபிட் ஆயிட்டுதா அதுக்கு ஒரு நபர் இருப்பார். அவர் செக் பண்ணுவார். செக் பண்ணி ஓகே என்று அதுல எழுதினா தான் அடுத்த பக்கம் போய் அடுத்த முன்பக்கத்துக்குரிய பார்ட்ஸ் இணைக்கப்படும். அப்புறம் அதை அங்கே போனா அங்க செக் பண்ணி முன்பக்க பார்ட்ஸ் சரியா இணைக்கப்பட்டுட்டா அடுத்த கட்டத்துக்கு போறது கிளாஸ் ஃபிட்டிங், அப்புறம் என்ஜின் அப்படின்னு போகும். அப்படி இல்லாவிட்டால் ரிஜெக்ட் பண்ணி அது காராக முடியாமல் திரும்ப ரொட்டேஷன்ல வர வேண்டி இருக்கும். அல்லது அப்படியே அழித்து திரும்ப அடுத்த கட்டத்துக்கு அனுப்புவாங்க. அது போல கலங்கள் ஒரு கலன் 2 கலமா மாற வேண்டுமாக இருந்தால் G1 நடக்கக்கூடிய அவத்தில் நடந்து பெற்றால் தான் அடுத்த கட்டத்துக்கு போகும். G2 நடைபெற்றால் தான் அடுத்த கட்டத்துக்கு போகும். இதை சொல்றது செக்கிங் பாயிண்ட்ஸ். இப்படியான அந்த சமிஞ்சைகளை எல்லாம் புற்றுநோய் கலங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. இதெல்லாம் இல்லாமலே, இந்த செக்கிங் பாயிண்ட் இல்லாமலே அதுல நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் நடக்க விட்டாலும் அது 2 கலமாக பிரிவடைந்து வேகமாக அடுத்தடுத்த கலங்களை உருவாக்கக்கூடியது. அடுத்த மாதிரியும் ஒரு கலம் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு கலம் பிரிய வேண்டுமா தான் முதல்ல வளர்ச்சி அடைய வேண்டும். பருமன் அதிகரிக்கணும். பருமன் அதிகரிக்கணும், பல்வகை பதார்த்தங்கள் தொகுக்கப்படணும். அந்த பல்வகை பதார்த்தங்கள் தொகுக்கப்படுறது கலத்துக்குள்ளேயும் பதார்த்தங்கள் இருக்கணும், கலத்துக்கு வெளியே இருந்தும் பதார்த்தங்கள் வரணும். அதுடன் கலத்துக்கு வெளியே இருக்கிற சில புறக்காரணிகளும் கலத்திர வளர்ச்சியை தேவைப்படும். இதையெல்லாம் புற்றுநோய் கலங்கள் எதிர்பார்க்க மாட்டாது. வெளியே இருக்கிற காரணி வந்தாலும் சரி, அல்லது உடலுக்குள்ள குருதியிலிருந்து வளர்ச்சி காரணி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, அவை வளர்ந்து தானாக பெருகியே தீரும். அவை தானாகவே சமிஞ்சைகளை பிறப்பித்து தானாகவே பெருகி கொள்ளும். அது போன்று இப்படி சில விஷயங்கள் இருக்கும். அது கடைசி அவை பெருகி
கடலைகள் அல்லது கட்டிகளை உருவாக்கும். அதான் கேள்வி பாருங்க. கலவட்டம் தொடர்பாக புற்றுநோய் கலங்களின் 4 இயல்புகளை தருக. புற்றுநோய் கலங்களுக்கு பல இயல்பு இருக்கு. புற்றுநோய் கலங்கள் இயல்பு 6 7 எழுதிருப்பீங்க. கேன்சர் செல்ஸ். அத கலவட்டம் தொடர்பா அது என்ன இயல்பை கொண்டிருக்கு, என்ன மாற்றங்களை கொண்டிருக்கு, என்ன வேறுபாட்டை கொண்டிருக்கு தான் கேள்வி. கலவட்டம் தொடர்பா புற்றுநோய் கலம் என்னென்ன இயல்பை காண்பிக்கும். நோட்ஸ் அப்படி பாருங்க. முதலாவது கோடு கலவட்டத்தை சீராக்கும் சாதாரண சமிஞ்சைகளை கருத்தில் கொள்வதில்லை. கலவட்டத்தை சீராக்கும் சாதாரண சமிஞ்சைகளை கருத்தில் கொள்வதில்லை. அடுத்த கோடு அது முதலாவது இயல்பு என்ன, கலவட்டத்தை சீராக்கும் சாதாரண சமிஞ்சைகளை கருத்தில் கொள்ள மாட்டாது. இரண்டாவது வளர்ச்சி காரணிகள் இல்லாமலே கலவட்டத்தை தொடரச் செய்தல். வளர்ச்சி காரணம் இல்லாமலே கலவட்டத்தை தொடரச் செய்யும். மூன்றாவது இயல்பு தமக்கு தேவையான வளர்ச்சி காரணங்களை தாமே தொகுத்துக் கொள்ளும். தமக்கு தேவையான வளர்ச்சி காரணங்களை தாமே தொகுத்துக் கொள்ளும். நான்காவது அதுக்கென்று ஒரு கலவட்ட செயல்முறை கட்டமைப்பு இருக்கும். வழக்கமான கலப்பிரிவு கட்டமைப்பை கொண்டிருக்காது. அவை நாலாவது அசாதாரண, வழக்கத்துக்கு மாறான அசாதாரண கலவட்ட கட்டுப்பாட்டு தொகுதியை கொண்டிருத்தல். அசாதாரண வழக்கத்துக்கு மாறான கலவட்ட கட்டுப்பாட்டு தொகுதியை கொண்டிருத்தல். கலவட்ட கட்டுப்பாட்டு தொகுதியை கொண்டிருத்தல். இப்படி இன்னும் பல கேள்விகள் இருக்கு. டியூட்ல இருக்கு, தியரி டியூட்ல இருக்கு. தயவு செய்து இந்த என்னோட தியரி படிக்காம ரிவிஷனுக்கு வந்தாக்கள் உங்களுக்கு நிறைய கேள்விகள் தேவைன்னு சொன்னா நான் தியரி படிக்கும் போது கொடுத்த டியூட்டை வாங்கி செய்து பாருங்க. அப்போ புற்றுநோய்க்கெல்லாம் சம்பந்தம் இன்னும் பல கேள்வி அதுல இருக்கும். இவ்வளவு நாம புதுசா இப்படியும் கேள்வி வரலாம்ன்றது தொகுதி சொல்லிக்கிறோம். அடுத்த கேள்வி சுவாசம் தொடர்பான கேள்வி, கலை சுவாசம் தொடர்பான கேள்விக்கு வந்திருக்கிறோம். அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு முதல் இப்போ டைம் 6:32 6:36 நீங்க வந்துடணும். ப்ரே பண்ணிட்டு ப்ரேயர் டைம் போய் வாங்க.
சாரியா மியூட்ல இருந்துட்டு சாரி. அடுத்த கேள்வி பாஸ்போரிலேட்டம். பாஸ்போரிலேட்டம் என்று சொன்னால் ஏடிபியோடு ஒரு மூலக்கூறு பாஸ்பேட். பாஸ்பேட் என்பது PO4 - OH3PO4 ரசாயன பிணைப்பால் இணைக்கப்பட்டு உருவாக்கப்படுற ஏடிபி உருவாக்கப்படுற பாஸ்போரிலேட்டம். பாஸ்போரிலேஷன். பாஸ்போரிலேட்டம் 3 வகைப்படும். கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டம், ஆக்சியேற்ற பாஸ்போரிலேட்டம், ஒளிபாஸ்போரிலேட்டம். ஒளிபாஸ்போரிலேட்டம் என்பது ஒளித்தொகுப்பின் ஒளி தாக்கத்தின் போது ஒளிதான் ஈஸியா இருக்கிற எல்லாம் விளங்குதான். நம்ம எக்ஸாம் எழுத போறாங்க எல்லாருக்கும் விளங்கும். ஒளிபாஸ்போரிலேட்டம் என்பது ஒளித்தொகுப்பின் ஒளி தாக்கத்தின் போது PS2 இருந்து PS1க்கு இலத்திரன் இந்த தாழ் சக்தி மட்டத்தினூடாக இலத்திரன் பரிமாற்றும் சங்கிலி ஊடாக இலத்திரன் பரிமாற்றும் சங்கிலி ETC சுவாசத்துக்கு மட்டும் இல்லை, ஒளித்தோப்புக்கும் இருக்கு படித்திருக்கின்றோம். ETC ஒளித்தோப்புக்கும் இருக்கும். வட்ட அடுக்கான இலத்திரன் பாய்ச்சல், வட்ட அடுக்கற்ற இலத்திரன் பாய்ச்சல், நேர்கோட்டு இலத்திரன் பாய்ச்சல் ரெண்டுலையும் இருக்கும் ETC. அவல சுவாசத்திலையும் இருக்கும். PS2 PS1க்கு இந்த தாழ் சக்தி மட்டத்தை நோக்கி வருகின்ற இலத்திரன் பரிமாற்ற சங்கிலியூடாக இலத்திரன் பாயும் போது விடுவிக்கப்படுற சக்தியை பயன்படுத்தி ADPயோட ஒரு பாஸ்பேட் இணைந்து ATP உருவாக்கப்படுறது ஒளிபாஸ்போரிலேட்டம். அதோட கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டம், ஒளிபாஸ்போரிலேட்டம் பாஸ்போரிலேட்டம் ஆகியவை கலைச்சுவாசத்தின் போது நிகழும். கலைச்சுவாசம் அல்ல கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டம் என்று சொன்னால் ஒரு சேதன மூலக்கூறு இன்னும் ஒரு சேதன மூலக்கூறாக மாறும் போது விடுவிக்கப்படுற சக்தியை பயன்படுத்தி ஒரு சேதன மூலக்கூறு இன்னும் ஒரு சேதன மூலக்கூறாக உடைக்கப்படும் போது அல்லது மாறும் போது சேதன மூலக்கூறு இன்னொரு சேதன மூலக்கூறாக மாறுது. சுவாச கீழ்ப்படையாக இருப்பது குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் ஒரு சேதன பதார்த்தம் மாறி அது இன்னொரு சேதன பதார்த்தம் அப்படி மாறும்போது, ஒரு கீழ்ப்படை இன்னொரு சேதன பதார்த்தம் மாறும் போது விடுவிக்கிற சக்தியை பயன்படுத்தி ATP உருவாக்கப்படுறது கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டம். ஒட்சியேற்ற பாஸ்போரிலேட்டம் என்று சொன்னால் ஒட்சியேற்ற தாக்கங்கள் நிகழும் போது விடுவிக்கிற சக்தி. உதாரணமா NADH ஆனது NAD+ ஆக ஒட்சியேற்றப்படும் போது விடுவிக்கிற சக்தி. அதுபோல FAD ஆக ஒட்சியேற்றப்படும் போது விடுவிக்கப்படுற சக்தியை பயன்படுத்தி ATP உருவாக்கப்பட்ட அது ஒட்சியேற்ற பாஸ்போரிலேட்டம். தெளிவா படித்திருப்போம். இப்படி கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டம் ஒரு கீழ்ப்படையின் சேதனக்கூறு இன்னும் ஒரு சேதனக்கூறா மாறி மாறி வரும்போது ATP உருவாக்கப்படுற கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டம். கிளைகோபோப்பின் போதும் நிகழும். கிரபின் வட்டம் சொல்றல சித்ரிக் அமில வட்டம். சித்ரிக் அமில வட்டத்தின் போது நிகழும். கிளைகோபோப்பின் போது 2 மூலக்கூறு ATP கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டம் மூலம் உருவாக்கப்படும். சித்ரிக் அமில வட்டத்தின் போதும் ஒரு ATP கிடைக்கும். கணக்கு நமக்கு தேவையில்லை. ஒளிபாஸ்போரிலேட்டம் என்பது ETC இலத்திரன் பரிமாற்ற சங்கிலி. கலைச்சுவாசத்தின் ETC இலத்திரன் பரிமாற்ற சங்கிலி FADH2 FAD ஆக ஒட்சியேற்றப்பட்டு NADH NAD ஆக ஒட்சியேற்றப்படும் போது NAD+ ஆக ஒட்சியேற்றப்படும் சக்தியை பயன்படுத்தி ATP உருவாக்கப்படும். அது ETC போது நடைபெறும். கேள்வி அதிலே கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டம் என்பதால் விளங்குவது யாது? ஞாபகம் இருக்கா? கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டம் என்பது யாது? அப்ப வரைவிலக்கணம் என்ன எழுதலாம்? ஞாபகம் இருக்கும். இப்ப குளுக்கோஸ் என்பது 6 கார்பன். குளுக்கோஸ் ஆனது கிளைகோபோப் சொன்னா குளுக்கோஸ் ஆனது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறும்.
குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஆனது ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாறும். ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6 பைபாஸ்பேட்டா மாறும், பிஸ்பாஸ்பேட்டா மாறும். அதுக்கு பிறகு G3P மாறும். அப்ப இது 6 கார்பன், இதெல்லாம் 6 கார்பன் சேர்வை. G3P 3 கார்பன் சேர்வை. அது பிறகு 3 PGA அது 3 கார்பன். அப்புறம் சித்ரேட் சாரி பைருவேட் என்ற 3 கார்பன், பைருவேட் என்ற 3 கார்பன் சேர்வை. அப்ப என்ன நடக்குது? 6 கார்பன் சேர்வை, 6 கார்பன் சேதனை சேர்வை 3 கார்பன் சேதனை சேர்வை எளிய வடிவத்துக்கு மாற்றப்படும் போது 6 கார்பனை கொண்ட சிக்கலான சேதனை சேர்வை 3 கார்பனை கொண்ட எளிய கூறாக மாறும்போது, அதை விட எளிமையான மாறும்போது முடிவுக்குற சக்தியை பயன்படுத்தி ஏடிபி உருவாக்கப்படுது. அது ஒண்ணு கிரெபின் மட்டத்திலே 4 கார்பனை கொண்ட ஆக்சலாசெட்டேட் 2 கார்பனை கொண்ட அசடைல் கோயோடு இணைந்து வேகமாக கதைக்கிறேன் இணைந்து 6 கார்பனை கொண்ட சித்ரேட் உருவாக்கப்படும். இது சிக்கலான கூறு, 6 கார்பனை கொண்ட சிக்கலானது. அதுக்கப்புறம் இந்த சித்ரேட் 5 கார்பனை கொண்ட ரசாயன மூலக்கூறா மாறி 5 4 மாறி அந்த 4 மீண்டும் 4 அதே 4 இப்படி மீண்டும் மீண்டும் சுற்றி வந்து OAA புத்தியில் படையும் போது இதுலயும் ஏடிபி உருவாக்கப்படும். அவை இங்கே 6 5 5 4 மாறி கொண்டு போது ஏடிபி உருவாது. அதுவும் சிக்கலிலிருந்து எளிமை வருவதுதான். அவை கீழ்ப்படை போஸ்பேட்டுக்கு வரைவிலக்கணம். சிக்கலான மூலக்கூறுகள் எளிய கூறுகளாக உடைக்கப்படும் போது விடுவிக்கப்படுகின்ற சக்தியை பயன்படுத்தி கலங்களினுள் ஏடிபி தொகுக்கப்படுதல். அடுத்த கேள்வி, கலைச்சுவாசத்தின் போது கீழ்ப்படை போஸ்பேட் நிகழ்கின்ற படி அல்லது படிகள் எதுவென குறிப்பிடுக. நேரடி விடை சொல்லிக்கிறோம். படி அல்லது படிகள் எதுவென குறிப்பிடுக. முதலாவது ஆன்சர் பண்ணிக்கிறோமா? சொல்லிருப்போம். கீழ்ப்படை போஸ்பேட் நடக்கிற கட்டங்கள் கிளைகோ பகுப்பு, அடுத்தது கிரெபின் வட்டம். கிரெபின் வட்டம். அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். ஏடிபி நீர்ப்பாகுப்படையும் போது முனைவுக்குரிய போஸ்பேட்டின் பிணைப்பு உடைக்கப்பட்டு விடுவிக்கப்படும். சுயாதீன சக்தியின் அளவு யாது? சக்தியின் அளவு யாது என்று கேட்டால் நேரடி விடை சொல்லிக்கிறோம். 35 அலகு போடணும். 35 கிலோஜூல் மூல் -1. சிலருக்கு 35 என்று வருமா, 30 என்று வருமா, எல்லாம் மறந்து போயிடும். அதுலயும் கவனம் இருப்பீங்க. 35 கிலோஜூல் மூல் -1. அடுத்த கேள்வி,
உயிர்க்கலங்கள் ஏடிபி மூலக்கூறு அகில சக்தி காவியாக காணப்படுகிற காரணம் யாது? உயிர்க்கலங்கள் ஏடிபி மூலக்கூறு அகில சக்தி காவியாக தொழில்படுகிற காரணங்கள். ஆன்சர் பண்ணிக்கலாம் பிள்ளைய. ஒளியிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு வாங்க. கலைச்சுவாசத்தின் போது பின்வரும் மூலக்கூறு ஒவ்வொன்றும் உற்பத்தியாகும் குறிப்பான இடத்தை குறிப்பிடுக. ஒவ்வொன்றும் உற்பத்தியாகும் குறிப்பான இடம். குறிப்பான இடம்னா கலைச்சுவாசத்துடைய படியை கேட்கல. கலைச்சுவாசத்தின் படியை கேட்கல உங்கள்ட்ட. அது களத்துல எங்க உருவாக்கப்படும் என்றான் கேள்வி. களத்துல எங்க உருவாக்கப்படும் என்பது கேள்வி. எப்படி எழுதிருப்பீங்க? எங்கே? அசெடைல் கோஏ, அசெடைல் கோஏ, அடுத்த பைருவேட். என்ன விட போட்டீங்க? குறிப்பான இடத்தை சொல்லணும். இப்படித்தானே படம் கிரிப்போம். இது கலாம், இது இளைமணி, இது இளைமணி உள்மென் சவ்வு முகடுகளாக அல்லது உச்சிகளாக மடிந்திருக்கின்ற உள்மென் சவ்வு. இது இளைமணி தாயம், இது இளைமணி தாயம், இது சைட்டோசோல் தெரியும். இது உச்சி அல்லது முகடு, உள்மென் சவின் உச்சி அல்லது முகடு. என்ன குளுக்கோஸ் கலைச்சுவாசத்திலே குளுக்கோஸ் பைருவேட்டா மாறுறது சைட்டோசோலில். அதான் கிளைகோபவுப்பு. குளுக்கோஸ் 2 மூலக்கூறு பைருவேட்டா மாறுவது சைட்டோசோலில். அப்புறம் அந்த பைருவேட் இந்த இளைமணியின் 2 மென்சவையும் கடந்து இளைமணியின் தாயத்துக்கு வரும். இளைமணியின் தாயத்துக்கு வந்து அசெடைல் என்ன பைருவேட் அசெடைல் கோயாக ஒட்சியேற்றம் அடையும். பைருவேட் ஒட்சியேற்றம் மட்டும் படித்திருப்போம். பைருவேட் ஒட்சியேற்றம் அசெடைல் கோயாக மாற்றப்படும். மிச்சம் தேவையில்லை, கேள்விக்கு மட்டும் வருவோம். முதலாவது கேள்வி பைருவேட். கேள்வி கலைச்சுவாசத்தின் போது C3 C4 பிளான்லையும் பைருவேட் வரும். அது ஒளித்தோப்பின் போது. அதுதான் கலைச்சுவாசத்தின் போது கேட்டுக்கிறார். ஒளித்தோப்புன்னு போட்டா விட வேற. கலைச்சுவாசத்தின் போது பின்வரும் மூலக்கூறு உற்பத்தியாகும் குறிப்பான இடம் அசெடைல் கோயை போட்டிருப்பீங்க. சைட்டோசோல் சாரி அசெடைல் கோயை உருவாகியிருப்பது இளைமணியின் தாயம். இளைமணியின் தாயம். பைருவேட் சைட்டோசோல். சைட்டோசோலில் எழுதுறீங்க இடத்தை கிட்ட சைட்டோசோல் இளைமணி தாயம், இளைமணியின் தாயம் அப்படின்னா போதும். இளைமணியின் தாயத்தில் எழுத தேவையில்லை. அடுத்த கேள்வி ஒரு மூலக்கூறு குளுக்கோஸின் காற்று சுவாசத்தின் போது NADH ஒட்சியேற்றத்தின் மூலம் தோற்றிக்கொண்டு ATP மூலம் எண்ணிக்கை யாது? ஒரு மூலக்கூறு குளுக்கோஸின் காற்று சுவாசத்தின் போது NADH ஒட்சியேற்றத்தின் மூலம் தோற்றிக்கொண்டு ATP மூலம் எண்ணிக்கை யாது? என்ன சொல்ல போறீங்க? ஒரு மூலக்கூறு குளுக்கோஸின் காற்று சுவாசத்தின் போது NADH ஒட்சியேற்றத்தின் மூலம் தோற்றுவிக்கொண்டு ATP மூலம் எண்ணிக்கை யாது? கணக்கு எப்படி பாத்தீங்க? ஒரு மூலக்கூறு குளுக்கோஸின் காற்று சுவாசத்தின் போது தோற்றுவிக்கப்படுற NADH மூலக்கூறு எண்ணிக்கை 10. ஞாபகம் இருக்கா? ஒரு மூலக்கூறு குளுக்கோஸின் காற்று சுவாசத்தின் போது தோற்றுவிக்கப்படுற NADH மூலக்கூறு எண்ணிக்கை 10. எப்படி வந்தது? ஞாபகம் இருக்கா? கிளைகோபோப்புல 2 NADH, அதுபோன்று பைருவேட் ஒக்சியேற்றத்திலே 2 NADH,
சித்திரிக் அமில வட்டம் அல்லது கிரேப் வட்டத்திலே 6 NADH எப்படி வந்தாலும் படமெல்லாம் கீறி வச்சிருப்போம். கிளைகோபோப்பில் 2, பைருவேட் ஒட்சியேற்றத்திலே 2, சித்ரிக் அமில வட்டத்திலே 6, மொத்தம் 10 NADH உருவாக்கப்படும். ஒரு NADH ETC ஊடாக ஒட்சியேற்றப்படும் போது ஒரு NADH ETC ஒட்சியேற்றப்படும் போது 2.5 ATP உருவாக்கப்படும். 10 மூலக்கூறு NADH ETC ஒட்சியேற்றப்படும் போது 25 ATP உருவாக்கப்படும். 25 மொத்தம் ETC மூலம் உருவாக்கப்படுற ATP மொத்த எண்ணிக்கை 28. ETC மூலம் உருவாக்கப்படுற ATP மூலக்கூறு எண்ணிக்கை 28. அல்ல NADH ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் உருவாக்கப்படுறது 25. அப்படி எழுதிருப்பீங்க. இப்படி சின்ன கிளி தான் போடுறது, வேகம் ஆன்சர் பண்றதுக்காக இப்படி சின்ன கிளியே போடுறது. உங்களுக்கு அந்த அறிவு நேரடியா பாடமாக்காமல் கிரகித்து விட சொல்லக்கூடியது. 25 ATP மூலக்கூறு, 25 மூலக்கூறுகள், அதாவது 25 போட்டாலும் மார்க்ஸ் தருவார், பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்க. ஈரல் கலங்கள் இதய தசை கலங்கள் தவிர்ந்த ஏனைய கலங்களில் காற்று சுவாசத்தின் போது ஒரு மூலக்கூறு குளுக்கோஸிலிருந்து உருவாக்கப்படுற மொத்த ATP மூலக்கூறு எண்ணிக்கை 30. காரணம் என்ன? படித்திருக்கின்றோம். ஈரல் கலம், இதய தசை கலம் போன்ற ஈகரியோட்டா கலங்களிலும் எல்லா புறக்கரியோட்டா கலங்களையும் நம்ம ஈகரியோட்டா கலத்துடைய கலச்சுவாசம் தானே படிக்கிறது. என்ன இளைமணியை சம்பந்தப்படுத்தி படிக்கிறதுல புறக்கரியோட காற்று சுவாசத்தை பற்றி கதைக்கிறல. அவைதான் நம்ம சொல்றோம் ஈரல் கலம், சிறுநீரக கலம், ஈரல் கலம், அது போன்று இதய தசை கலம், இதய தசை கலம், இது ரெண்டும் ஈகாரியோட்ஸ். அதுபோல எல்லா புரோகரியோட்டா கலங்களும் வரும். அது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இல்ல. ஈகாரியோட கலைச்சுவாசத்தை மட்டும் காய்ச்சிக்கிறதுல அது போடுபடல. எல்லா புரோகரியோட்டா கலங்களையும் ஒரு மூலக்கூறு குளுக்கோஸின் காற்று சுவாசத்து மூலம் 32 மூலக்கூறு ATP உருவாக்கப்படும். தேறிய விளைவு, தேறியது ஈட்டு ATP இல்ல தேறிய ATP 32. ஆனா இவை தவிர்ந்த ஏனைய கலங்கள்ல உருவாக்கப்படுற ATP 30 ATPன்னு சொல்றாங்க. 2 ATP குறைக்கப்படும் சொல்றாங்க. இந்த 2 ATP குறைகிறதுக்கு என்ன காரணம்? அதான் கேள்வி. ஏன் அப்படி 30 வரணும்? 30 வருவதற்கு என்ன காரணம்? என்ன எழுதிக்க விட. அதுவும் அந்த சிலபஸ்ல ரிசோர்ஸ் புக்ல 2 தடவை மாற்றம் வந்தது. ஆரம்பத்துல வந்த ரிசோர்ஸ் புக்ல வேறு USA மெத்தட்ல விட போட்டிருந்தார், வெளியிருந்தார். பிறகு அதை மாற்றி UK வடிவத்துக்கு கொண்டு வந்தார். ஆரம்பத்துல UK வடிவத்துல இருந்தது, பிறகு USA வடிவத்துக்கு அது மாறும்போது அவங்க அந்த சயின்டிஸ்டோட விஷயம் தான் உங்களோட ரிசோர்ஸ் புக்கு வந்தது. அதன்படி அவங்க சொல்ற விளக்கம் அந்த உங்களோட ரிசோர்ஸ் புக்ல மாற்றி அமைக்கப்பட்ட ரிசோர்ஸ் புக்ல சொல்ற நோட்ஸ் டைம் எப்படி எழுதிங்கன்னு தெரியல. ஆரம்ப திருத்தப்படின்னு தெரியல, சில மாற்றங்கள் வந்தது. அப்போ இது இளைமணி உள்மென்சாவு இப்படிக்கிறோம். இது சைட்டோசோல். சைட்டோசோல்ல கிளைகோபோப்பு நடக்கும். கிளைகோபோப்பின் மூலம் 2 NADH மூலக்கூறு உருவாக்கப்படும். ஈரல் கலம், இதய தசை கலம் தவிர்ந்த ஏனைய ஈகரோட்டா கலங்கள்ல கிளைகோபோப்பின் போது உருவாக்கப்படுற 2 NADH மூலக்கூறுகளை இளைமணிக்குள்ள தள்ளணும். அப்ப ETC நடக்க முடியும். ETC நடக்கிறது 2 NADH இளைமணிக்குள்ள கொண்டு வரணும். அதை தள்ளுறதுக்கு இங்கே மேலதிகமா அந்த கிளைகோபோப்பின் போது உருவாக்கப்பட்ட 2 ATPயை மேலதிகமா பயன்படுத்த வேண்டியிருக்கு. கிளைகோபோப்பின் போது உருவாக்கப்பட்ட 2 ATP மூலக்கூறுகளை பயன்படுத்தி தான் இந்த சைட்டோசோல்ல இருந்து இங்க தள்ளணும், உங்களால செலுத்தணும். அவை 2 ATP குறைந்து விடும் தேறிய விளைவாக. அது 30 தான் வரும். நோட்ஸ் என்ன எழுப்பீங்க தெரியல, பாருங்க. அப்ப எழுதிக்கொள்ளுங்க விடை. காரணம் என்ன? சைட்டோசோலில் இருந்து இளைமணி தாயத்துக்கு, சைட்டோசோலிலிருந்து இளைமணி தாயத்துக்கு 2 NADH மூலக்கூறுகள் கடத்தப்படுவதற்கு
2 NADH மூலக்கூறுகள் கடத்தப்படுவதற்கு கிளைகோபோகில் பிறப்பிக்கப்பட்ட ரெண்டு ஏடிபி மூலக்கூறுகள் பயன்படுத்தப்படுதல் 2 ஏடிபி மூலக்கூறுகளும் பயன்படுத்தப்படுதல் 2 தானே பெரிய விளைவு 2 ஏடிபி மூலக்கூறுகளும் பயன்படுத்தப்படுதல் அடுத்த கேள்வி கார்பன் ஆக்சைடு விடுவிக்கப்படும் காற்றினுடைய சுவாசம் எது கார்பன் ஆக்சைடு விடுவிக்கப்படும் காற்றினுடைய சுவாசம் எது என்ன விடை காற்றினுடைய சுவாசம் 2 வகைப்படும் எதைல் ஆல்கஹால் நொதித்தல் எதை ஆல்கஹால் நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன் அடுத்து லாக்டேட் நொதித்தல் லாக்டிக் ஆசிட் நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன் லாக்டேட் நொதித்தல் எதைல் ஆல்கஹால் நொதித்தல் இரண்டு தான் காற்று சுவாசத்தின் வகைகள் காற்றுடைய சுவாசத்தின் வகைகள் என்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனின் வகைகள் இப்படி குறி காட்டிப்போம் எந்த ஒரு சுவாசமா இருந்தாலும் கிளைகோபோப்பு கட்டாயம் நடக்கும் இப்படி குறி காட்டிருப்போம் குளுக்கோஸ் குளுக்கோஸ் பைருவேட்டா மாறிய பின்பு இந்த பைருவேட் 3 கார்பனை கொண்ட பைருவேட் 2 மூலக்கூறு ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் கிளைகோபோப்பின் மூலம் பைருவேட்டா மாறும் இந்த பைருவேட் கார்பன் மூலக்கூறை இழந்து ஒரு பைருவேட் ஒரு கார்பனை இழக்கும் CO2 இழக்கும் சொல்லுது கார்பாக்சைல் அகற்றல் CO2 இழத்துல சொல்லுது கார்பாக்சைல் அகற்றல் அதன் மூலம் அசெட்டால்டிஹைட் தோற்றுவிக்கப்படும் அசெட்டால்டிஹைட் என்ற 2 கார்பன் சேர்வை உருவாக்கப்படும் அதன் பின் இந்த அசெட்டால்டிஹைட் ஆனது எதைல் ஆல்கஹால் எதைல் ஆல்கஹால் அல்லது எதனால் ஆக தாழ்த்தப்படும் எப்படி தாழ்த்தப்படும் படித்திருப்போம் ஆல்கஹால் C2 2 கார்பனை கொண்டது CH5OH இதான் ஆல்கஹால் நொதித்தல் அல்லது எதைல் ஆல்கஹால் நொதித்தல் அதுபோன்று லாக்டேட் நொதித்தல் என்று சொன்னா இந்த பைருவேட் நேரடியாகவே லாக்டேட்டாக தாழ்த்தப்படுறது இதன் போது CO2 விடுவிக்கப்படுறதில்ல இப்படி எழுதி வச்சிருக்கிறோம் அவ கேள்வி கேட்கிறார் கார்பன் ஆக்சைடு விடுவிக்கப்படும் காற்றினுடைய சுவாசம் எது எதைல் ஆல்கஹால் நொதித்தல் அடுத்த கேள்வி மேற்கூறிய காற்றினுடைய சுவாசத்தின் எச்செயின் முறையின் போது இங்க மேல விட சரியா சொன்னா அப்புறம் அங்கல விட வரும் மேற்கூறிய காற்றினுடைய சுவாசத்தின் எச்செயின் போது கார்பன் ஆக்சைடு விடுவிக்கப்படும் பைருவேட் 3 கார்பன் சேர்வை அப்படி எழுதணும் தானே 3 இப்படி எழுதணும் அந்த விடை 3 கார்பன் சேர்வை பைருவேட் அதுக்காக கேள்வியே போட்டிருக்கு கார்பன் எண்ணிக்கை நீங்க சரியா குறிப்பிடணுக்காக தான் கேள்வி போட்டிருக்கு 3 கார்பன் சேர்வை ஆகிய நிலையத்தில் நீங்க 3 கார்பன் சேர்வை பைருவேட் 2 கார்பன் சேர்வை அசெட்டால்டிஹைடாக 2 கார்பன் சேர்வை அசெட்டால்டிஹைடாக
மாற்றம் அடைதலின் போது மாற்றம் அடைதல் என்று போட்டாலும் போதும். மாற்றம் அடைதலின் போது போதுண்டவர் கேட்டுக்கிறார். மாற்றம் அடைதல் என்று போட்டா போதும். யாருக்கும் அடுத்த கிளாஸ் இருக்கோ தெரியல. அந்த 2 கேள்வியை முடிப்போம் அப்படின்னு சொன்னா. அடுத்த கேள்வி இலத்திரிக் அமில நோதித்தல் ஈற்று அல்லது இறுதி என ஈற்றல இறுதி இலத்திரன் வாங்கியது. இலத்திரிக் அமில நோதித்தலின் ஈற்று இலத்திரன் வாங்கி அல்லது இறுதி இலத்திரன் வாங்கி ஈஸியான கேள்வியும் போடுவார். நம்ம ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ண கேள்வியும் போடுவார். இதெல்லாம் கோப்பில் இருக்கிற கேள்வி தானே. எப்படி இப்படித்தானே குளுக்கோஸ் பைருவேற்றம் மாறும் போது 2 மூலக்கூறு ஏடிபி தேறிய விளைவாக விடுவிக்கப்படும். குளுக்கோஸ் பைருவேற்றம் மாற செயற்படும் கிளைகோ பகுப்பு. இந்த செயற்பாடு கிளைகோ பகுப்பு. கிளைகோ பகுப்பு காற்று சுவாசத்துக்கும் காற்றின் சுவாசத்துக்கும் பொதுவான படி. இதன் போது 2 மூலக்கூறு NAD+ 2 மூலக்கூறு NADH ஆக தாழ்த்தப்படும். தாழ்த்தப்படும். இப்ப இந்த பைருவேட் லாக்டேட்டா தாழ்த்தப்படணும். பைருவேட் நேரடியாக லாக்டேட்டா தாழ்த்தப்படும். அப்ப தாழ்த்தப்படணும்னா ஹைட்ரஜனை வாங்கணும். இந்த பைருவேட் ஹைட்ரஜனை வாங்கணும். யாரிடமிருந்து வாங்கும்? NADH இடமிருந்து வாங்கும். NADH வாங்கி NAD+ ஆக ஒட்சியேற்றப்படும். NADH ஹைட்ரஜன் இலத்திரனை இழந்து NAD+ ஒட்சியேற்றப்பட அந்த இழக்கப்படுற இலத்திரன் ஹைட்ரஜனை இந்த பைருவேட் வாங்கி தாழ்த்தப்பட்டு லாக்டேட் உருவாகும். அப்ப பைருவேட் தாழ்த்தப்படும். அப்ப கேள்வி, அப்ப இலத்திரன் வாங்கியா தொழிற்படுறது பைருவேட். இவர் விடுவிக்கிற NAD+ விடுவிக்கிற ஹைட்ரஜனை வாங்குறார். இவர் தான் தாழ்த்தப்படுறார். தாழ்த்தப்பட்டு இவர் உருவாகிறார். அப்ப கேள்வி, இலத்திரன் இறுதி இலத்திரன் வாங்கி அவர்தான் கடைசி வாங்குறவர். இறுதி இலத்திரன் வழங்கியார். இலத்திரிக் அமில நோதித்தல் இறுதி இலத்திரன் வழங்கி NADH வழங்கி. கேள்வி வழங்கி என்று கேட்கிறாரா வாங்கி என்று கேட்கிறானா கவனம் வாசிக்கணும். அவசரத்துல வாசிக்க கூட. இறுதி இலத்திரன் வழங்கி NADH அது வாங்குறது யார்? பைருவேட். கேள்வி வாங்கிதானே வாங்கியது பைருவேட். இலத்திரன் வழங்கி என்று கேட்டதால் NAD+ மறக்க கூட. அடுத்த கேள்வி, சுவாச ஈவு என்பதால் விளங்குவது யாது? சுவாச ஈவு என்பதால் விளங்குவது யாது? சுவாச ஈவு ரெஸ்பிரேட்டரி கோஷன் என்ன? RQ. சுவாச ஈவு சமன் மேலுக்கு வெளிவிடப்பட்ட CO2வின் கன அளவு கீழுக்கு பயன்படுத்தப்பட்ட அல்லது உள்ளெடுக்கப்பட்ட அல்ல நுகரப்பட்ட O2வின் கன அளவு. பயன்படுத்தப்பட்ட அல்ல உள்ளெடுக்கப்பட்ட அல்ல நுகரப்பட்ட O2வின் கன அளவு. எப்போ? ஒரு குறித்த நேரத்துல, குறித்த அளவு நேரத்துல. நேரம் மாறக்கூடாது. யார்? ஒரு சுவாச கீழ்ப்படை சுவாசிக்கும் போது. அப்போ ஒரு சுவாச கீழ்ப்படையிலிருந்து உடைக்கப்படும் போது குறித்த நேரத்துல வெளிவிடப்பட்ட CO2வின் கன அளவுக்கும் என்ன X/Y என்று சொன்னா மேல வாரத்தான் முதல்ல சொல்றது, 2வது வாரத்தை கீழ் கழுகிறது. மேலுக்கு CO2, அதுக்கப்புறம் O2 எப்படி எழுதுறா சொல்லி தந்திருக்கிறேன். அப்ப என்ன வசனம் வரணும்? சுவாச கீழ்ப்படை ஒன்றிலிருந்து குறித்த நேரத்தில் விடுவிக்கப்படுகின்ற CO2வின் கன அளவிற்கும்
உள்ளெடுக்கப்பட்ட ஓற்றுவின் கன அளவுக்கும் உள்ளெடுக்கப்படுகின்ற உள்ளெடுக்கப்பட்ட எப்படியோ உள்ளெடுக்கப்படுகின்ற ஓற்றுவின் கன அளவுக்கும் இடையில் உள்ள விகிதம். விகிதனை பின்னத்துல போடுறான். இடையில் உள்ள விகிதம் எக்ஸிற்கு y என்பதை பின்னத்திலே போட்டால் எக்ஸ் சிங்கிள் y அப்படித்தானே, விகிதம் தானே. எக்ஸ் சிங்கிள் y என்று எழுதுறது எக்ஸிற்கு y. ஓற்றுவின் கன அளவுக்கும் இடையில் உள்ள விகிதம். நமக்கு தெரியும் சுவாச கீழ்ப்படைகளை பொறுத்த வரைக்கும் பிரதான சுவாச கீழ்ப்படைகள் கார்போஹைட்ரேட், லிபிட், புரோட்டீன். கார்போஹைட்ரேட், லிபிட், புரோட்டீன். கார்போஹைட்ரேட்டுகள் சுவாச கீழ்ப்படையாக பயன்படுத்தப்பட்டால் சுவாச கீழ்ப்படையாக பயன்படுத்தப்பட்டால் அவற்றின் RQ சமன் 1 ஆக இருக்கும். பெருமானம் 1. RQக்கு அலகு இல்லை, வெறும் இலக்கம் தான் வரும். RQக்கு அலகு இல்லை, RQ சமன் 1. லிப்பிடாக இருந்தால் அதன் RQ சமன் 7 ஆக இருக்கும் கிட்டத்தட்ட. புரதமாக இருந்தால் RQ சமன் 8 இருக்கும். இதே மீனிங் என்ன? 1 வரும்னு சொன்னா RQ சமன் 1 சொன்னா என்ன, VCO2 VO2 இதான் RQவின் ஃபார்முலா. VCO2 VO2 RQவின் ஃபார்முலா. அப்போ RQ சமன் 1 வருதுன்னு சொன்னா VCO2 கன அளவும் விடுவிக்கப்பட்ட CO2 கன அளவும் பயன்படுத்தப்பட்ட O2 கன அளவும் ஒன்று கொண்டு சமன். அதெல்லாம் விட 1 வருது. இது 30 சென்டிமீட்டர் கியூப் சொன்னா இது 30 சென்டிமீட்டர் கியூப் விளங்கும். லிபிட் RQ 7 சொன்னா மேலுக்கு வர CO2 பெருமானம் சிறிது, கீழுக்கு வர O2வின் பெருமானம் பெரிது. ஏன்னா சிறிய பெருமானத்தை பெரிய பெருமானத்தை பொறுத்தா ஒன்றை விட சிறுசா இருக்கும். அவை லிப்பிட் சுவாசக்குள்படியே பயன்படுத்தப்படும் போது விடுவிக்கப்படுற CO2 கன விட O2 கன அளவு கூட. அதுபோல புரோட்டீன் என்று சொன்னா 8 ஒன்றை விட குறைய. அவை VCO2 சிறிது, VO2 இருக்கும். இப்படி பெருமானங்களையும் நேரடியாக கேட்பார். அதுல விளக்கம் என்னன்னு கேட்பார். ஃபியூச்சர்களில் அப்படிதான் வரும். விளக்கம் என்னன்னு கேட்பார். ஏன் இப்படின்னா என்ன கேள்வி? அது இல்லைன்னு இதெல்லாம் இப்படி எல்லாம் கேட்கல, இதெல்லாம் பழைய விஷயம். இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கு? ஒரு மூலக்கூறு கொழுப்பு, ஒரு மூலக்கூறு புரதம் ஆகியவற்றின் காற்று சுவாசத்தின் போது எது சுவாச கீழ்ப்படையாக தொழிற்படும் போது பெருமளவு CO2 விடுவிக்கப்படும்? இந்த CO2வின் கனலை இந்த CO2வின் கனலை ஒப்பிடும்போது ஒரு மூலக்கூறு லிப்பிட் அல்ல ஒரு மூல் லிப்பிட் அல்ல ஒரு மூலக்கூறு புரோட்டீன் அல்ல ஒரு மூல் புரோட்டீன் எடுத்துக்கொண்டா இவர் 2 பேர்லையும் யார் பெருமளவு CO2 விடுவிப்பார்? யாருடைய பெருமானம்? இவரும் 7 இவர் 8. சைரசம் 8. இது 2 பேர்ல யார் சிறிய பெருமானமோ என்ன சொல்ல போறோம்? பெருமளவு CO2 பிள்ளை கேள்வி பிள்ளை. பெருமளவு கேள்வி மாற்றணும். தொழிற்படும் போதோ பெருமளவு O2 பயன்படுத்தும். சாரி, CO2 பயன்படுத்தும் வந்திருக்கணும். மாற்றிக்கொள்ளுங்க. பெருமளவு O2 பயன்படுத்தும். யார்? ஒரு மூலக்கூறு லிப்பிட்டின் கலச்சுவாசத்தின் போது காற்று சுவாசத்தின் போது பெருமளவு O2 பயன்படுத்தப்படுமா? அல்ல ஒரு மூலக்கூறு புரோட்டீனின் காற்று சுவாசத்தின் போது O2 கூட பயன்படுத்தப்படுமா? கிழக்கு வரதான் O2. இவர 30 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா லிப்பிட்டுடைய
லிப்பிட்டின் போது CO2 30 சென்டிமீட்டருக்கு வருது, புரதத்துல 30 சென்டிமீட்டருக்கு வருது, புரதத்துக்கு 30 வருது. ஆனா இது சைவரசங்களும் சைவரசம் 8 சொன்னா நல்லா விளங்குவோம் உங்களுக்கு என்ன. இவர பெருமானம், இவருக்கு வர VO2 பெருமானம் கூட இவரை விட. லிப்பிட்லாம் ஆக்சிஜன் கூட பயன்படுத்தப்படும். அதெல்லாம் அது இதை விட இது சிறிய பெருமானமே இருக்கு. இதை ஒப்பிட பார்க்க தெரியும். கிளை மாத்திரீங்களா? பெருமளவு O2 பயன்படுத்தப்படும். விடை வந்தால் விடை எழுப்பீங்க லிபிட். காரணம் சொல்லுவீங்க என்ன? காரணம் தெரியும். இதோட மிச்சமானங்களே உங்களோட தியரி டூல்ல இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், இன்னும் எவ்வளவோ கேள்வி இருக்கு, சொல்ல 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 சொல்லிக்கொண்டே இருக்கணும் போல் இருக்கு. இப்போ ஒரு டியூட் தந்திருக்கிறேன், சில பிரிண்ட் அவுட் எடுத்திருக்க மாட்டீங்க. டைவர்சிட்டி டியூட். அடுத்த கிளாஸ்ல டைவர்சிட்டி டியூட் பார்ட் 2 ஓட சேர்த்து அந்த டியூட்டுக்கும் பார்ட் 2 டியூட்டும் போடுவேன் இடையில. அதுக்கு ஆன்சர் பண்ணி கொண்டு வாங்க. ரைட், குட் நைட்.